கண்ணன் சொல்லுங்க. வந்துட்டீங்களா? இணைப்புல வந்துட்டீங்க. கண்ணன், இந்த பேச்சு, அவருடைய இந்த பேச்சு, ஒருவேளை நீங்க ஒரு திரு எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இது நீங்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கூட நீங்க எடுத்திருக்கலாம். ஆனா இந்த பொறுப்புக்கு, இந்த இடத்துக்கு அவர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற உறுதி நிலைப்பாடு இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றீங்கல்ல, அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில ஏதாவது இவருடைய பேச்சு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? காலகாலமாக நீங்க பேசிட்டு இருக்கிற பேச்சை விட கூடுதலாக சார் குருமூர்த்தி சொல்றாரு, அண்ணாமலை சொல்றது, பாஜக சொல்லுதுங்கிறத நம்ம முக்கியமா கருத வேண்டியது இல்ல. சரி, அது நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே இந்த விவாதத்திலே சொல்லி இருக்கிறேன். இம்பார்ட்டன்ட்னு குருமூர்த்தி விமர்சிக்கும் போதே நான் இம்பார்ட்டன்ட் பொட்டன்ட்னு குருமூர்த்தியை கூட்டு பழனிசாமி நிரூபிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு சூசாட்டு இருந்துருப்பாரு. ஆனா அப்ப விட்டுட்டாங்க. அப்ப கொந்தளிக்க வேண்டிய நேரத்துல கொந்தளிக்காம விட்டுட்டாங்க. இப்ப இந்த கருத்தை குருமூர்த்தி மட்டும் சொல்லல. குருமூர்த்திக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில வானத்துல இருந்து தேவதூதர்கள் அவருக்கு உதிச்சுட்டு எல்லாம் சொல்லல. இது கலை யதார்த்தம். குருமூர்த்தி சொன்னது கலை யதார்த்தம். அதாவது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து மிகப்பெரிய, அதுவும் படுதோல்வியை சந்தித்த வருடம் எதுனா 1996. அதிமுக 2000 இருக்கும் போது கூட 89 கூட அவ்வளவு பெரிய படுதோல்வியை சந்திக்கல. புரட்சி தலைவி ஒரு முறை முதலமைச்சரா இருந்தது பிறகு கூட 96 படுதோல்வியை சந்தித்தது. அந்த தோல்விக்கு அப்புறம் ஒரே தோல்வி, ஒரே படுதோல்வி. அம்மா அவர்கள் தோல்விக்கான காரணத்தை அலசி ஆராய்ந்தார். தன்னை எப்படியெல்லாம் பலப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பலப்படுத்தினார். தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் இல்லாத பாஜகவை 98 பாராளுமன்ற தேர்தலில் அறிமுகப்படுத்தினார். ஐயா ராமதாஸ் அவர்களை நேரடியாக வீட்டுக்கு சென்று சந்தித்தார். அண்ணன் வைகோ அவர்களை நேரடியாக சந்தித்தார். இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் சிறு சிறு கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும், சிறு சிறு பிளவுபட்ட இயக்கமாக இருந்தாலும், யாருக்கெல்லாம் 1% 1/2% வாக்கு இருந்தாலும் அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு 98 96 இழந்த அதிமுக இமேஜை 2 ஆண்டுகளில் தூக்கி நிறுத்தினார். அதைத்தான் இன்றைக்கும் அதிமுக செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். திமுக என்பது நம்மளுக்கு பிரதானம். அந்த கட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நிமிஷம். இன்னைக்கு திமுக கூட்டணி என்பது 45% வாக்கு வங்கியோட கட்டமைப்போட இருக்கு. இன்னைக்கு நீங்க 55% மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் 45% வாக்குங்கிறதுக்கு அழிவே கிடையாது. அது இன்டாக்டா நிக்குது. 55% எதிர்ப்பு வாக்குத்தை பிரிஞ்சு கிடக்கு, பிளந்து கிடக்கு. அதிமுக 35% வாக்கு வச்சிருக்க அதிமுக 20% போயிருக்கு. இப்படி 55 எதிர்ப்பு சதவீத வாக்குகள் பலவாறு பிரிஞ்சு கிடக்கிறத ஒருங்கிணைக்கணும், ஒற்றுமைப்படுத்தணும். அதிமுகவின் சொந்த வலிமையை உயர்த்தணும். அப்புறம் கூட்டணி வலிமையை பெருக்கணும். திமுகவை வீழ்த்தணும். அப்படின்னா கொள்கையை விட திமுகவை வீழ்த்துவது என்பது பிரதானமா இருக்கணும். அதற்காகவாது அதிமுக ஒன்று சேரணும், ஒற்றுமைப்படணும். மெகா கூட்டணிய மக்கள் விரும்புகிற கூட்டணிய அமைக்கணும். அப்படின்னா வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஓகே சார்.